ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ரமேஷ் கலா ஆஃபிஷியல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை கலசம் வைப்பது முதல் அம்மன் அழைப்பு வரை எப்படி நம்ம வீட்டில் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அம்மனை ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. சாரி எல்லாம் கட்டி வச்சுட்டேன். அப்புறம் கனகதர சோஸ்திரம் டிவியில் போட்டு விட்டுருக்கேன். கலசம் வைக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஒரு மஞ்சள் பிள்ளையார் தாங்க பிடிச்சி வைக்கணும். நம்ம எப்பவுமே விநாயகரை தான் வழிபடணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி பக்கத்தில் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனை வச்சு மனை மேலே ஒரு மாக்கோளம் போடணுங்க. மாக்கோளம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாழை இலையில ஒரு 3 புடி இல்லாட்டி 5 புடி போல பச்சரிசி எடுத்து மகாலட்சுமி அம்மனை மனசார வேண்டி பச்சரிசியை வாழை மேலே பரப்பி வச்சிருக்கேங்க. இப்போ அம்மனை அலங்காரம் பண்றதுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுல அந்த கலச செம்புலையே 3 புடி அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன பொருள் சேர்க்க போறேன் அப்படின்ட்டு ஒரு தட்டுல எடுத்து வச்சிருக்கேங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய்க்கு மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சு வச்சிருக்கேங்க. வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம், ஒரு விராலி மஞ்சள், ஒரு எலுமிச்சம்பழம், காதோல கருகமணி, ஜாதிக்காய், ஏலக்காய் 3, கிராம்பு 3, மாசிக்காய் 1, ₹1 நாணயம் ஒரு 11 இல்லாட்டி 9 எண்ணிக்கையில எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு தங்கம், ஒரு வெள்ளி நாணயமா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு கம்மலோ மோதிரம் அந்த மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க வெள்ளியிலையும் தங்கத்திலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோழி, ஒரு கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேர காயின்னு ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி காயின்னு ஒன்று வச்சிருக்கேங்க. மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே சேர்த்தாச்சு. இவ்வளோதாங்க கலச பொருள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லாட்டி 9 எண்ணிக்கையில் மாயில வைக்கணுங்க. தேங்காவை நல்லபடியாக மகாலட்சுமி அம்மனை வேண்டி இந்த கலசத்தில் நீங்கள் நிரந்தரமாக எங்கள் வீட்டில் தங்கி அருள் புரியணும், குடியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லபடியாக மனசார வேண்டி கலசத்துல வைக்கணுங்க. வச்சதுக்கப்புறம் அம்மனோட முகத்தை தேங்காவில் கட்டியாச்சுங்க. பின்னால் ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம கயிறு போட்டு பின்னால் தேங்காவில் இறுக்கமாக கட்டிடணும். அவ்வளோதாங்க, அம்மன் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு தேவையான நகை அலங்காரம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம வீட்டு அம்மன் அழகாக ரெடி ஆயிட்டாங்க. வாசல்ல மாக்கோளம் போட்டு அம்மனுக்கு தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. அம்மனையும் அலங்கரிச்சு வெளியில கொண்டு வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தீபதூப ஆராதனை காமிச்சு அதுக்கப்புறம் அம்மன் அழைப்பு பாடல் பாடி கற்பூர ஆரத்தியும் காமிச்சிட்டேங்க. காமிச்சதுக்கு அப்புறம் லக்ஷ்மி தாயி எங்க வீட்டுல நீங்க பரிபூர்ணமா நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு பூஜையை முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளக்கு எடுத்துட்டு போய் உள்ள அம்மனுக்கு மனையெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தேன். தயார் பண்ணி வச்சிருந்த இடத்துல வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் அம்மனை அழைச்சிட்டு வந்தாங்க. அம்மன் வீட்டுக்குள்ள வரும்போதே அம்மன் அழைப்பு பாடல் போட்டிருந்தேன். இந்த வருஷத்தோட வரலட்சுமி நோன்பு நாங்க எங்க வீட்டுல எடுக்கிறது 5வது வருஷங்க. இந்த வருஷம் நல்லா சிறப்பா செய்யணும் அப்படின்ட்டு என்னால முடிஞ்ச அளவு அம்மனை தயார் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சுங்க. எங்களோட அம்மன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு தீபதூப ஆராதனை காமிச்சு வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமே சாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் வைக்கணுங்க. நானும் பார்த்தீங்கன்னா என்ன நெய்வேத்தியம் வச்சுருந்தீங்கன்னா பால், பழம், கல்கண்டு, முந்திரி, திராட்சை அந்த மாதிரி தாங்க வச்சுருந்தேன். சிம்பிளாக வச்சு ஃபஸ்ட்டு பூஜையை நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. அடுத்தடுத்த பூஜையை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஆல்.